சுவாசமின்றி தவிக்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க அந்த மாடல் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது அலைட் மோஷன் ஆப்பில் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு 2 டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டாக அந்த அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணுறீங்களா, இந்த வீடியோ பார்த்தா சூப்பராக எடிட் பண்ணலாம். ஏன்னா இந்த வீடியோட லென்த் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், ஒரு 20 நிமிஷம் போகும் இந்த வீடியோ. அப்படி ரொம்ப லென்த்தாக கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, மறக்காமல் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம். கிளியராக சொல்லியிருக்கோம். ஓகே, எவ்வளோ கிளியராக முடியுமோ இதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அலைட் மோஷன் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அவ்வளோதான். ஓகே, நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஓகே, இன்டர்ஃபேஸ் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அங்கே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் காமிக்கும். ஓகே, இதெல்லாம் அப்படியே ஓகே பண்ணிவிட்டு 4:5 ரேஷியோ எடுத்துக்கிறேன். கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துடலாம். ஓகே, இங்கே வந்தீங்க மறுபடியும் ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சாங் வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு இன்ஸ்டாலண்ட் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் சாங் பக்கத்துலேயே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். சாங் இருந்துன்னா அங்கேயே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ வச்சுருக்கேன், நான் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இதான் அந்த வீடியோ. இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே 3 டாட் இருக்கும், அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஓப்பன் ஆனதும் இங்கே ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஆடியோ தனியாக இருக்குது, வீடியோ இருக்கும். வீடியோவில் கிளிக் பண்ணி இங்கே டெலிட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே, மேலே பக்கத்துலேயே இருக்கும் டெலிட், 3 டாட் பக்கத்தில் இருக்கும், டெலிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு ஆடியோ மட்டும் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ களத்தில் அப்படியே குதிச்சிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அங்கே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் சும்மா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அலைட் மோஷன் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, சாங்குக்கு ஏற்ற லிரிக்ஸ் வந்து கொடுத்துவாங்க. நான் சும்மா அலைட் மோஷன் அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு ஸ்பீடாக எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, லிரிக்ஸ் வந்து கொடுத்துட்டோம். சரி, ஓகே, மறுபடியும் அதில் அந்த லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் மேலே இருக்கும். ஓகே, நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணலாம், அந்த ஃபாண்ட் வந்து எங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு வந்து எப்படி ஆட் பண்ணலாம், எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்தீங்கன்னா இதை மாதிரி கிளியராக சொல்லி கொடுத்துருங்க. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, அவ்வளோதான். இது சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே, கலர் கொடுத்துடலாம். கலர் வந்து ஒயிட்டு கொடுத்துடலாம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு யூடியூப் சேனல் இல்லை ஏதாவது ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாடலில் வீடியோ போட்டால் ரொம்ப ரீச் ஆகும். ஓகே, அதிக அளவு இந்த மாடலில் யாரும் போடல. ஓகே, இப்போ அலைட் மோஷன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஜூம் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லேயரில் மறுபடியும் ஒரு டச் பண்ணிடலாம். இந்த டெக்ஸ்ட் லேயரில் டச் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நான் டச் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கோங்க. ஓகே, அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிங்கன்னா அதே சேம் தான், டூப்ளிகேட்னு அதுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் வந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மொத்தம் 2 லேயர் இருக்கா, ஃபஸ்ட் ஒரு லேயர் இருக்குது, செகண்ட் ஒரு லேயர் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே இருக்கும். ஓகே, அந்த ஆடியோவுக்கு பக்கத்தில் மேலே இருக்கும். ஓகே, மேலேருந்து செகண்ட் மேலே இருக்க அந்த டெக்ஸ்ட் எடுக்கக்கூடாது, கீழே இருக்க அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, மேலே இருக்க டச் பண்ணக்கூடாது, கீழே இருக்க அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஃபெக்ட் வந்துருங்க. ஓகே, எஃபெக்ட் வந்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட் காமிக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் என்ன இருக்கும்னா, ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. இங்கே பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். ஓகே, அந்த பிளரில் வந்து டைரக்ஷன் பிளர்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, அது டைரக்ஷனல் பிளர். ஓகே, அதை வந்து என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரென்த் இருக்கும், அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 0.20 இல்லை 27 சம்திங் உங்களுக்கு எது விருப்பமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். ஓகே, நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். அது ஒரு மேக்ஸிமம் ஒரு வேல்யூ. ஓகே, அவ்வளோதான். இது வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிடலாம். இது வந்து எமோஜி வந்து நம்ம எடுக்க போகிறோம். இது வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, கூகுளில் போய்ட்டு சும்மா சர்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் எமோஜி வந்து கொடுத்தேன்னா நான் ஏகப்பட்டது கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து கூகுளில் போய் எமோஜி பிஎன்ஜி இமேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு வரும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு சாங்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு சாங் வந்து போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, நான் இதே மாதிரி நீங்கள் பிஎன்ஜி இமேஜ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்துடும். ஏகப்பட்ட இமேஜ் இருக்குது இதே மாதிரி. ஸோ இப்போ நான் இதை எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை கொஞ்சம் ஸ்க்ரீனில் டச் பண்ணிடுறேன். 2 விரல் வச்சு அப்படியே ஜூம் அவுட் வந்து பண்ணிடலாம். ஓகே, இந்த சென்டரில் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் சேம் ப்ராசஸ் தான். ஓகே, அதே அந்த லேயரில் வந்து கிளிக் பண்ணிடலாம். அதே தான் அந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஒரு லேயர் கூட வந்திருக்கும். சேம் தான். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு 2 லேயர் இருக்குமோ அதில் கீழே இருக்க லேயரில் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும்.
அந்த எஃபெக்ட் டைரக்ஷனல் பிளர் வந்து கீழே இருக்க தான் கொடுக்கணும். ஓகே, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் மேலே இருக்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு ஒழுங்காக தெரியாது. ஓகே, மறுபடியும் சேம் தான். எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்ட்டு பிளர் இருக்கும். அதில் வந்து டைரக்ஷனல் பிளர். ஓகே, வேல்யூ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது கரெக்டாக இதை கட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா அலைட் மோஷன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக வந்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு குரூப்பாக மாற்றிடலாம். ஓகே, நீங்கள் 2 டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன்னா அந்த 2 டெக்ஸ்ட்டும் இங்கே நான் நேரே காமிக்கிறேன். லெஃப்ட் சைடு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நீங்கள் இதெல்லாம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் இங்கே இருக்கும். என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 டெக்ஸ்ட்டையும் ஒரே குரூப்பாக மாற்றிடுறேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்த்தவங்களே தெரியும். ஸோ இது ஒரு டெக்ஸ்ட்டு, மேலே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஓகே, இந்த 2 டெக்ஸ்ட்டையும் இப்படி கிளிக் பண்ணிடுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, செலக்ட் ஆயிரும். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போயிடலாம். மேலே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இங்கே ஏகப்பட்ட ஆப்ஷன் வரும். ஓகே, அது ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நான் கிளிக் பண்ணி காமிச்சிட்டே இருக்கேன். அது ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனில் இப்போ கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஆப்ஷனில் வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க, இது குரூப்பாக மாறிடும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சேம் ப்ராசஸ் தான் இருக்கும். அந்த 2 எமோஜி வந்து கொடுத்துருப்போம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா சேம் தான். ஓகே, லாங் ப்ரெஸ் ஒன் டைம் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து ஒன் டைம் கூட கிளிக் பண்ணுங்கள், அந்த இமேஜில் செலக்ட் ஆயிரும். ஸோ அதே தான். இப்போ வந்து ஜூம் போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓகே, இதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பாருங்கள். ஓகே, இதை வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 வந்து ஒரு குரூப்பாக மாறிடுச்சு. ஓகே, இது வந்து ஒரு குரூப் தனித்தனியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த இதில் கிளிக் பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு குரூப். ஓகே, இப்போ டெக்ஸ்ட்டு நம்ம பண்ணுறோம். எஃபெக்ட் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லேயரில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் இதை தான் அனிமேஷன் கீ. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிறப்போலாம் ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மைனஸ் வந்துடும். ஓகே ஆயிடுச்சு. அந்த லேயரில் ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லேயரோட சென்டர் வரைக்கும் வந்துடலாம். அப்படி ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டு இதில் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நான் எப்படி மூவ் பண்ணுறேன் பாருங்கள். மேலே வந்து மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸ்க்ரீனில் அப்படியே இந்த ஸ்க்ரீனில் டச் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆயிரும். ஓகே, இப்போ மேலே வச்சுட்டோம். சென்டரில் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கூட தள்ளி வச்சிடலாம். ஓகே, கொஞ்சம் அந்த எண்டு வச்சிடலாம். சென்டரில் வச்சு ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் அந்த ஸ்க்ரீனில் டச் பண்ணி டவுன் பண்ணிடலாம். ஓகே, இந்த எண்டில் வச்சிடலாம். நான் எப்படி டவுன் பண்ணுறேன் பாருங்கள். அந்த ஸ்க்ரீனில் செகண்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அப்படியே மெதுவாக மூவ் பண்ணி கரெக்டாக அந்த எமோஜி இருக்க இடத்துல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வச்சுட்டோம். ஓகே, ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதில் சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த எமோஜி இருக்கும். அதை வந்து அது சேம் ப்ராசஸ் தான். ஓகே, மறுபடியும் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. இது இப்போ எமோஜி வந்து பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் வச்சு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறோம். ஓகே, இதை வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படி அதே தான் சேம் அந்த லைட்டாக அதை மூவ் பண்ணிக்கோங்க. அதை மூவ் பண்ணி கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணலான்னா இதை வந்து இப்போ ஸ்வைப் டு ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே டச் பண்ணி இதை கீழே கொண்டு வந்துங்க. ஓகே, மேலேருந்து கீழே எடுத்துட்டிங்க, அப்படியே கீழே மூவ் ஆயிரும். ஓகே, இதெல்லாம் வச்சிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் கூட தள்ளி வச்சு எண்டில் வச்சுட்டு இன்னொரு வாட்டி அந்த நார்மல் பொசிஷன் கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து மேலே வசதிடலாம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காது. சும்மா நார்மலாக போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன எஃபெக்ட் கொடுத்துடலாம். ஓகே, அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட் பண்ணோம். ஓகே, இந்த டெக்ஸ்ட்டே கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, நம்ம ஆட் பண்ணோம்ல அதிலே வந்துடலாம். அது என்ன பண்ணலாம், ஒரு சார்ட் ஆப்ஷன், ஒரு கிராஃப் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அந்த அனிமேஷன் கீக்கு பக்கத்தில் இருக்கும். இது 2 செக்ஷனாக இருக்கும். ஓகே, இது ஒரு செக்ஷன், அப்புறம் பக்கத்தில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துமா 2 செக்ஷனாக இருக்கும், காமிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் அந்த கிராஃப் இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த கிராஃப் ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒன் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஓகே, ஒரு கேப் ஷாட் மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது 2 அட்ஜஸ்ட்மெண்ட் ஒயிட் கலரில் இருக்கும். ஓகே, இது 2 செக்ஷனாக இருக்கும். இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன். ஓகே, நம்ம 2 பார்ட்டாக அதை பிரிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த செக்ஷனில் வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா இது வந்து 2 ஒயிட் கலர் லைன் இருக்குமா, இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது அக்குரேஸாக இதே மாதிரி இருக்குன்னு கிடையாது, ஆனால் ஓரளவுக்கு இந்த மாடலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, நான் இப்போ எப்படி வச்சுருக்கேன் அந்த மாதிரி ஓரளவு நீங்கள் இதே மாதிரி தான் வைக்கணும் கிடையாது, ஆனால் இந்த ஃப்ளோ வந்து இப்படி இருக்கும். நீங்கள் எப்படி இந்த லைன் போகுது பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ செகண்ட் இது ஒரு பார்ட்டாச்சா, இதுக்கு வந்து இந்த பார்ட்டுக்கு வந்து கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி விட்டுட்டு ஓகே, அந்த லேயரை மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செகண்ட் பார்ட்டு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கொஞ்சம் கீழே வந்து மூவ் பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ இந்த மாடலில். ஓகே, ஓகே, இதை வந்து இந்த மாடலில் வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 2 பார்ட்டு, இதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கொடுக்குறோம், கிராஃப் இந்த மாடல். அப்புறம் அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செகண்ட் பார்ட் வந்துடும்.
ஸோ சேம் ஒரே இதுதான். ஓகே. இதுக்கு வந்து இப்படி கீழே கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதே தான் இப்படி தான் நீங்கள் வச்ச மாதிரி இல்லை கிடையாது. இந்த ஃப்ளோ வந்து இந்த கீழே எப்படி பார்த்துருக்கணும். ஓகே, அந்த வேவ் ஃபார்ம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இப்போ ஓரளவு வித்தியாசமாச்சு. இப்போ எமோஜி மட்டும் மாற்றிடுவோம். மாற்றிங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதே அதே சேம் தான். ஓகே, இதே வந்துருங்க. அந்த கிராஃப் ஆப்ஷன் இருக்கும். சாரி, ஸ்வைப் டு கியரில் மூவ் ஆகிடுச்சு. இந்த டச் பண்ணாதீங்க. ஸ்வைப் டு கியர் அப்படின்னு இருக்கும். அதில் டச் பண்ணிங்க என்ன ஆயிரும்னா அதில் ஒரு சின்ன இது வந்துடும், அனிமேஷன் செட் ஆயிரும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா எதுவுமே டச் பண்ணாத இந்த இது இருக்கும், கிராஃப் சாட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிக்கலாம். சேம் அங்கே இது ஃபஸ்ட் செக்ஷன். ஓகே, இதில் வந்து அங்கே வந்து எப்படி கொடுத்தோமோ சேம் தான். ஓகே, நான் சும்மா அக்யூரேசியாக தான் கொடுக்குறேன். நீங்கள் சும்மா ஒரு வேல்யூ மாதிரி கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் இதே மாதிரி இந்த ஃப்ளோ இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப இதே மாதிரி கொடுக்கணும் கிடையாது. இப்போ மேலே பார்த்துருக்கு இதே மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு மேலே பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதை கீழே, ஓகே கீழே வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்க மாதிரி, அவ்வளோதான். இதே மாதிரி சும்மா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஓகே, இதே மாதிரி தான் அப்படியே பார்த்து வைக்கணும்னு கிடையாது. ஆனால் ஃப்ளோ இப்படி இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிற மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு இருக்கும், இப்போ ரொம்ப வித்தியாசம் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ அந்த கரெக்டாக அந்த இது முடியும் போது கரெக்டாக இருக்கும். ஸ்பீடாக வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இது கொடுத்தோம். இப்போ என்ன பண்ணலாம், ரொம்ப முக்கியமான இதான். இப்போ என்ன பண்ணுங்க, செகண்ட் லிரிக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லேயரில் டச் பண்ணி நான் அம்புக்குறி காமிக்கிறேன். எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு லிரிக்ஸோட செகண்ட் லிரிக்ஸ் வந்து சேர்த்தாப்பில் வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, அப்போ தான் சடனாக இது மாதிரி இருக்கும். இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. ஓகே, இப்போ வந்து மறுபடியும் இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறேன். நீங்கள் மறுபடியும் ப்ளஸ் இது இன்னொரு டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து காமிக்கிறேன். ஓகே, இங்கே சும்மா தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு நான் சும்மா போடுறேனே. இப்போ என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி இருக்க லேயருக்கு மேலே இது டெக்ஸ்ட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ தான் இது கரெக்டாக மூவ் ஆகும். நீங்கள் வீடியோ ப்ளே ஆகும்போது இப்படி இருக்காது, கரெக்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் இப்படி இருக்குன்னா தான் கரெக்டாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பண்ணோம், அதுக்கு மேலே தான் இந்த எஃபெக்ட் இருக்குது. ஓகே, டெக்ஸ்ட் இருக்குது. இப்படி தான் இருக்கும் நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது. நீங்கள் இப்படி பண்ணும்போது இருந்தால் தான் நீங்கள் வீடியோ பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே, அதான் நான் சொல்கிறேன். ஓகே, சேம் ப்ராசஸ் நான் இங்கேயே பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே ஜூம் பண்ணிடலாம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் டூப்ளிகேட் சேம் தான் எடுக்கிறோம். ஆனால் இதில் டிரான்சிஷன் எஃபெக்ட் மட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். நான் காமிக்கிறேன், அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ரொம்ப ரீச் ஆச்சுன்னா எல்லா எஃபெக்ட்டும் சொல்லி கொடுக்குறோம். ஓகே, நான் இது சும்மா தான், நானே ஃபுல்லாக எடிட் பண்ணல. ஓகே, சேம் ப்ராசஸ் தான். டூப்ளிகேட் லேயர் எடுத்துடலாம். ஓகே, இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, மேலே ஒரு லேயர் இருக்குது, 2 லேயர் இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே இருக்க லேயர் தான் நீங்கள் வந்து அந்த எஃபெக்ட் கொடுக்கணும். ஓகே, நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். பேக்ரவுண்டில் இருக்க அந்த லேயர் வந்து அந்த பிளர் எஃபெக்ட் இருக்கும், மேலே இருக்கிறது நார்மலாக இருக்கும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஓகே, இதை வந்து ஒரு குரூப்பாக பண்ணிடலாம். ஸோ இது குரூப்பாக பண்ணாமலே பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எஃபெக்ட் கொடுத்தோம். அது வந்து இந்த எஃபெக்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் அதோட ஒரு டூப்ளிகேட் எடுத்தால் போதும். ஓகே, 2 ஆப்ஷனில் பண்ணலாம். ஓகே, சேம் இதுக்கு ஒரு இன்னொரு எமோஜ் வந்து எடுத்துடலாம். எமோஜ் வந்து நீங்கள் சும்மா கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். ஓகே, பிஎன்ஜி எமோஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குது, அதில் ஏகப்பட்ட இது இருக்குது. ஸோ இது வந்து இந்த எஃபெக்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இது செகண்ட் மாடல் எஃபெக்ட்டு. இதான் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ சேம் ப்ராசஸ் தான். ஓகே, இது வந்து ஸ்பீடாக பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக இப்போ ஒரு யூடியூபாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நீங்கள் கண்டிப்பாக புதுசாக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த மாடல் போடுங்க, ரொம்ப ரீச் ஆகும். ஓகே, நீங்கள் இந்த மாடலில் போட்டிங்கன்னா கன்டினியூஸாக இந்த மாடலில் ஒரு 2-3 வீடியோ போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இதே ஒரு குரூப்பாக மாற்றிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதில் வந்து இன்னொரு மாடல் எஃபெக்ட் வந்து காமிக்கணும். ஓகே, இதில் கிளிக் பண்ணிடலாம். டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் இருக்கும், ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்செக்ஷன் அண்ட் வார்ப், அதில் வந்து ஸ்ட்ரில் அப்படின்னு இருக்கும். ஓகே, இந்த எஃபெக்ட் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த எஃபெக்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். ஓகே, சென்டர் இதெல்லாம் மாற்ற வேணாம், கரெக்டாக அந்த பொசிஷன்லேயே இருக்கட்டும். ஓகே, ஸ்ட்ரென்த் அப்படின்னு இருக்கும். ஓகே, அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்கலாம், ஒரு எவ்வளோ பாயிண்ட். ஓகே, ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 0.073 இருக்குது ஸ்டார்டிங். ஓகே, இங்கே ஸ்டார்டிங் வச்சுக்கலாம். அந்த லிரிக்ஸோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு என்ன பண்ணலாம், சேம் தான். ஓகே, ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸ்ட்ரென்த்தில் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரென்த்தில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிடலாம். ஓகே, அனிமேஷன் கீ இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் சிம்பிளாக இருக்குது, இதை ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ப்ரெசென்ட் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், லைட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பாதி அளவுக்கு வந்துடலாம். இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டு நார்மலாக வர வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நார்மலாக வந்துருச்சு. ஸ்க்ரோல் பண்ணி நார்மலாக வந்ததும் அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பேக் வந்துடலாம்.
ஓகே. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எஃபெக்ட் முடிஞ்சதும் அது கரெக்ட்டா வந்துரும். நான் இத எடிட் பண்ணும்போது இது கரெக்ட்டா உங்களுக்கு தெரியும் இப்போ. ஓகே. ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில மறுபடியும் கிளிக் பண்ணிக்கலாம். எஃபெக்ட். ஓகே. இதில வந்து என்ன பண்ணுங்கன்னா, மறக்காம அந்த ஸ்ட்ரென்த்ல வந்து மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம். இது கிளியரா பாருங்க. ஸ்ட்ரென்த்ல கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அந்த சார்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. அந்த சார்ட் ஆப்ஷன் மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸ்ட்ரென்த்ல மறக்காம கிளிக் பண்ணி இத கிளிக் பண்ணுங்க. ஓகே. இதில கிளிக் பண்ணதும் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த லாஸ்ட் எண்ட் வரைக்கும் இப்படி பண்ணுங்கோங்க இந்த இதில. ஓகே. அப்பதான் ரொம்ப ஸ்பீடா அது மூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மூவிங் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும். ஓகே. இந்த பொசிஷன்ல வச்சிரலாம். அந்த சார்ட் இதுக்கு தான் யூஸ் பண்றோம். ஓகே. அது வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குதா கொஞ்சம் ஸ்டார்ட்டிங் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும். எண்டிங் வந்து ரொம்ப ஸ்லோவா முடியும். ஸ்பீடா வந்துட்டு ஸ்லோவா முடியும். அதுக்கு தான் அந்த சார்ட் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஓகே. இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், அந்த எமோஜி வந்து ஒரு 3 எமோஜியா மாறும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே. இத வந்து மறுபடியும் அந்த எமோஜில கிளிக் பண்ணிட்டு, எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. இங்க வந்து எப்படி இருக்கும், ரிப்பீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில நீங்க கிளியரா பார்த்துருப்பீங்க. அதில வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியல் ரிப்பீட் அப்படின்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன். ரிப்பீட்ல வந்து ரேடியல் ரிப்பீட். ஓகேல. சேம் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, கவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. அந்த கவுண்ட்ல வந்து நான் எவ்வளோ குடுக்குறேன்? 3 குடுக்குறேன். நீங்க உங்களுக்கு எவ்வளோ தேவை? 4னா 4 குடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ என்ன அப்படி இருக்கும்னா, ஓகே கவுண்ட் குடுத்துடலாம். ஸ்டார்ட்டிங்ல வச்சிடலாம். ஓகே. இங்க வந்து ரேடியஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. ஓகே. ஸ்டார்ட்டிங்ல வச்சுக்கோங்க. ரேடியஸ் அப்படின்னு இருக்கும். இத வந்து ஸ்டார்ட்டிங் எப்படி பண்ணுங்கன்னா, ரேடியஸ் வந்து இந்த ஹார்ட்லாம் ஒரே ஹார்ட்டா இருக்க மாரி இப்ப ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது அது ஒரே ஹார்ட்டா மாறிரும். அந்த பொசிஷன்ல வச்சிரலாம். ஓகே. இப்போ ஒரே ஹார்ட்டா மாறிருச்சு. இப்போ அந்த ரேடியஸ்ல வச்சுட்டு ஒரு அனிமேஷன் கீ வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்டிங்ல வச்சுட்டு ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா டைமண்ட் சிம்பிள்ல இருக்கு. அத ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், அப்படி கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு, ஓகே இந்த அளவுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஒரு 0 பாயிண்ட் சம்திங் செகண்ட் மூவ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரேடியஸ மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி அது விரிஞ்சு போற மாரி பார்த்துக்கோங்க. ஓகே. ஓகே. இப்போ ரேடியஸ் வந்து இவ்வளோ பண்ணிட்டு, இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், இந்த இப்போ ஆட் பண்ணோம். அந்த எஃபெக்ட்ட மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு, ஸோ இந்த எஃபெக்ட் நம்ம எதில ரேடியஸ்ல கிளிக் பண்ணோம். ரேடியஸ்ல கிளிக் பண்ணிட்டு, இந்த சார்ட் மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. கிளிக் பண்ணிட்டு இதே சேம் தான். ஓகே. இத என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. இந்த பொசிஷன்ல வச்சிடலாம். நீங்க கிராஃப் இத மாரி வச்சுட்டு இத மூவ் பண்ணி பாருங்க எப்படி வருது அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாரி தான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல. ஓகே. இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதே மாரி நீங்க கன்டினியூஸா குடுத்துட்டு போனீங்க. என்னன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் கேப்பே இருக்கக்கூடாது. ஓகே. பக்காவா கரெக்ட்டா இருக்கணும். ஒவ்வொரு சேர்ந்தாப்புல இருக்கணும். அதுக்கு நான் எப்படி பண்றதுன்னு சொன்னேன். ஓகே. அதே மாரி சேர்ந்தாப்புல இருந்தா தான் கரெக்ட்டா இது வீடியோ கரெக்ட்டா இருக்கும். ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணலாம், பேக்கிரவுண்ட்ல ஒரு எஃபெக்ட் குடுத்துருப்பேன். அதுக்கு ஒரு பிளஸ் சிம்பல் குடுத்து, அந்த ஷேப்ல ஒரு ஷேப் எடுத்துக்கிறேன். மேல குடுத்து இது என்ன பண்ணலாம், ஃபில் ஸ்க்ரீன் குடுத்துக்கிறேன். ஓகே. இங்க வந்து கலர் இருக்கும். கலர்ல வந்து பிளாக் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இத லாஸ்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணலாம். ஓகே. கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் ஓகே நீங்க தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி கூட கிளிக் பண்ணிட்டு, இந்த கீழ ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. இத குடுத்தீங்கன்னா லாஸ்ட் எண்ட் வரைக்கும் வந்துரும். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அத கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போலாம். ஆட் எஃபெக்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. அதில வந்து சிம்பிள் ஸ்டார் ஃபில் அப்படின்னு இருக்கும். ஓகே. ப்ரொசீஜர்ல அப்படின்னு இருக்கும். அதில வந்து சிம்பிள் ஸ்டார் ஃபில். இது தெரியும்னு நெனைக்கிறேன். ஓகே. இத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சைஸ் அப்படின்னு இருக்கும். அத வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எவ்வளோ பாயிண்ட் ஓகே 355 வச்சிருக்கேன் சைஸ். டெப்த் அப்படின்னு இருக்கும். ஓகே. அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்டிங் 0ல இருக்கு பாருங்க டெப்த். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெப்த்ல கிளிக் பண்ணிட்டு, இங்க ஒரு அனிமேஷன் கீ ஓகே டைமண்ட் சிம்பிளா இருக்கு. அத ஒன் டைம் அப்படியே கிளிக் பண்ணிக்கலாம். மைனஸ் ஆயிருச்சு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுறலாம். ஓகே. ஸ்க்ரோல் பண்ணி எண்ட் வரைக்கும் விட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட் இவ்வளோ வரைக்கும் சாரி பிளாக் வந்துருச்சு. ஓகே. டெப்த்ல கிளிக் பண்ணி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, 0ல இருக்கு. அத அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஒரு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம். ஓகே. ஒரு 57 நான் சும்மா விட்டுருக்கேன். நீங்க 30 செகண்டுக்கு அது கரெக்ட்டா மேக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த அனிமேஷன் இப்படி தான் இருக்கும். இதான் அந்த அனிமேஷன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெளிய வச்சுட்டு லாங் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் எங்க வெளிய வச்சு இதே மாரி லாங் பிரஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, அப்படியே மூவ் பண்ணி சாங் இருக்கும். சாங் ஒரு லேயர் இருக்கு. அதுக்கு கீழ விட்டுக்கோங்க. ஓகே. எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழ விட்டுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல இந்த எஃபெக்ட் வந்துரும். ஓகே. அவ்வளோதான். கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இது மாரி ஒரு வீடியோ போடணும், வேற மாடல் போடலாம் அப்படின்னா, ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு. நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ.